இந்த வருடம் வர இந்த சனி பெயர்ச்சி வந்து மார்ச் 29 2025 டு ஜூன் 2027 வர இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு இவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் ரொம்ப ரெசனேட் ஆகும். சனி பகவான் இஸ் ஹாப்பி. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா நான் ஹாப்பி உன்னோட அப்படின்ற மாதிரி சனி பகவான் சொல்லிடுவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக நிறைய விஷயம் அவங்க பண்றது, அப்பா அம்மாக்காக பண்றது, பசங்களுக்காக பண்றது, ஒய்ஃப்காக பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் சனி பகவான் இஸ் ஹாப்பி. பட் சனிக்கு என்ன விஷயம் பிடிக்காதுன்னா இவங்களோட ரொம்ப சனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட ஓன் ஸ்பேஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத எதிர்பார்க்குறாரு. அதாவது இந்த டைம் பீரியட், இந்த 2.5 வருஷம் உனக்கு நான் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் கொடுக்குறேன். என்ன அசைன்மெண்ட்டா? அட்ஜஸ்ட்மெண்ட் கற்றுக்கும். சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாடி ரீஜனில் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசின்னு வரும்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வரப்போகிறதே நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் ஆஃப் டாலரன்ஸ் தான். அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் டாலரேட் பண்ணுறீங்க அப்படின்றத சனி பகவான் பார்க்க போகிறாரு. மீதி பேருக்கெலாம் வந்து சனி சும்மா வெளியில் வந்து இல்லை ஆஃபீஸில் வந்து அவங்கள சும்மா ஹாய் அப்படின்னு மீட் பண்ணிட்டு போகிறாருன்னா உங்களுக்கு அப்படி இல்லை. சனி கூடவே வந்து உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் கூட இருக்க போகிறாரு, உங்கள் கூட உட்காந்துக்க போகிறாரு அப்படின்றது அர்த்தம். ஸோ ரெமெடிஸ்ன்னு வரும்போது நான் மைண்ட் காம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரெமெடி தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி தனுசு லக்னம்க்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போறாரு, என்ன மாதிரி அம்சம்னா, சனி பகவான் உங்களோட 4ஆம் இடத்துல இருந்து முக்கியமான இடமான உங்க வேலைக்கான இடத்தையும் பார்க்குறாரு. உங்க வீட்டுக்கான இடத்துல தான் இருக்காரு. உங்களோட சொந்த உடம்பு, அந்த சொந்த உடம்பு அண்ட் சொந்த பர்சனல் டெவலப்மெண்ட்கான லக்னத்தையும் பார்க்குறாரு. உங்களோட ஹெல்த்துக்கான எனிமீஸ்க்கான இடமான 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான இடத்தெல்லாம் அவர் பார்க்கறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டக சனி பீரியட் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் தான் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பீரியட்ல நீங்கள் எதெல்லாம் கவனிச்சுக்கணும், என்ன மாதிரி விஷயம்லாம் உங்கள் லைஃப்பில் பார்த்துக்கணும் அப்படின்றது ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வரும்போது ஆஸ்ட்ராலஜியில் நம்ம சைக்காலஜிக்கல் இன்புட்ஸ் போட்டு அப்ளை பண்ணும்போது அங்கே வர அவுட்கம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. நம்மளோட ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கர்மாஸை அதை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அ நார்மல் கோர்ஸுங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். இந்த கோர்ஸ் நீங்க வேற எங்கேயுமே போய் கத்துக்க முடியாது. ஏன்னா வேதிக் அஸ்ட்ராலஜியோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கலந்து வரது நம்ம கோர்ஸ்ல மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி உங்களோட எனர்ஜி லெவலை மாற்றுறது. நான் ரொம்ப லோ வைப்ரேஷனலாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனே நடக்க மாட்டேங்குது, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு லோவர் வைப்ரேஷனில் இருக்கேன், நான் இப்போ ஹையர் வைப்ரேஷனில் போகிறது. ஹையர் வைப்ரேஷனில் போனீங்கன்னா என்ன நடக்கும்? உங்கள் மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சிருவாங்க. பாசிட்டிவான பீப்புள் மட்டும்தான் உங்கள் கூட இருப்பாங்க. இந்த மாதிரி ஹையர் வைப்ரேஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண மெடிடேஷன் தான் பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். ஏன்னா இந்த மெடிடேஷன் ஒரு எனர்ஜி மெடிடேஷன். ஸோ அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் இந்த மெடிடேஷன்லேருந்து ரிசீவ் பண்ணுற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் லக்கு மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் விஷயங்களை ஈர்க்க உபயோகப்படும். உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் சி. சரி, இது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்றது, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் பதிலுக்கு செய்கிற ஒரு விஷயம் தான் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்கறது, ஜெம் ஸ்டோன்ஸ். ஸோ அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் நிறைய பேர் இருக்கீங்க, அதில் யார் எங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் காட்டுறா, கமெண்ட்ஸில் வந்து அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க, அது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்குது. அண்ட் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எப்பவுமே எல்லா வீடியோலையும் பார்க்குறோம். அவங்க ரிப்பீட்டடாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபுல் சப்போர்ட் அளிக்கிறாங்க எங்களுக்கு. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு ராசிக்கற்கள் அட் எவ்ரி மைல் ஸ்டோன். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷோ யுவர் சப்போர்ட். சரி, தனுசு ராசி தனுசு லக்னம் கண்டக சனி பீரியட். கண்டகம்னா என்னன்னு தெரியும்னா, கண்டகம்னாலே அந்த முள் தான் வந்து கண்டகம்ன்றது. ஸோ அந்த முள் வந்து உங்கள் காலில் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளசண்ட்டாக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா கேட்டால் இருக்காது. காலில் முள் குத்துச்சுன்னா எப்படா நம்ம அந்த முள்ளை எடுத்து போடுவோம்,
அது ஒன்றும் இந்த கத்தியில குத்துற மாதிரி பயங்கரமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாலாம் இருக்காது. ஆனா இரிட்டேட்டிங்கா இருந்துட்டே இருக்கும். நடக்கும்போது அதாவது அந்த இடத்து மேல இப்ப காலில் குத்தி இருக்குன்னா அந்த இடம் கீழே தரையில படும்போது மட்டும் வலிக்கும், மீதி நேரத்துல எல்லாம் சும்மாதான் இருக்கும். ஸோ அவ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைல்டு இரிட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ இரிட்டேட் பண்ணுது. ஃபுல்லா அதாவது நமக்கு ரொம்ப முடியலன்னா நம்ம அதை வந்து ஏதாவது பண்ணி நம்ம வெளியில எடுத்துடணும் அப்படின்னு பார்ப்போம். இல்ல அந்த ஏதோ ஒரு காயம் பட்டுடுச்சு, அது ரொம்ப முடியலன்னா அதை முதல்ல ஆற வைக்க ட்ரை பண்ணிடுவோம், அதுக்கு மருந்து போடுறது எல்லாம் பண்ணுவோம். ஆனா இந்த முள்ளு குத்துனது இருக்கு பாத்தீங்களா, முள்ளை வந்து நீங்க கரெக்டா பார்த்து வெளியில எடுக்கணும். ஆனா அப்பப்பதான் இரிட்டேட் பண்ணோம். ரொம்ப பெரிய வலியோ இல்லை, அதுக்குன்னு வலியே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷனல் பீரியட் தான் இந்த கண்டக சனின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கண்டக சனி பார்த்தீங்கன்னா உங்க 4ஆம் இடம்ல வருது. ஸோ முதல்ல தனுசு சைக்காலஜிக்கலி நம்ம வந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அண்ட் ரொம்ப ஓப்பன் டாக். அதாவது என் மனசுக்கு இது நல்லதுன்னு படலை, இது கெட்டது தான், இதுதான் நல்லது, நான் ஓப்பனாக தான் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லிடுறது, போட்டு உடைச்சிடுறது. ரெஸ்பான்சிபிள், பயங்கர ரெஸ்பான்சிபிள். வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க. க்ரோத் மைண்ட் செட் அதிகம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த பொசிஷன்லேருந்து நான் அடுத்த ப்ரமோஷன் வாங்கி இங்கே போகணும், அந்த மாதிரி நான் சும்மா இருக்க முடியாது, நான் வேற ஏதாவது ஒரு வேலை ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரோத் மைண்ட் செட் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும்போது சனியோட அது ரெசனேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் ரொம்ப ரெசனேட் ஆகும். சனி பகவான் இஸ் ஹாப்பி. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா நான் ஹாப்பி உன்னோட அப்படின்ற மாதிரி சனி பகவான் சொல்லிடுவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்காக நிறைய விஷயம் அவங்க பண்றது, அப்பா அம்மாக்காக பண்றது, பசங்களுக்காக பண்றது, ஒய்ஃப்காக பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் சனி பகவான் இஸ் ஹாப்பி. பட் சனிக்கு என்ன விஷயம் பிடிக்காதுன்னா இவங்களோட ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பேச்சு சம்டைம்ஸ் பீப்புளை ஹர்ட் பண்ணும். அது சனிக்கு பிடிக்காது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைட்டியஸாக இருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறேன்னா நான் கரெக்டான விஷயம் தான் சொல்லுவேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்றது. எஸ், தனுசு கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனால் அது ஒரு சில பேர்கிட்ட அந்த நாலேஜ் என்ன கொண்டு வந்திருதுன்னா ஈகோவும் கொண்டு வந்துடுது. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற அந்த ஈகோ நாட் ஃபார் ஆல் தனுஷு, எல்லா தனுசுக்கும் இல்லை, ஒரு சில தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு அது வந்துடுது. அப்போ அது சனிக்கு பிடிக்காது. ஏன்னா சனிக்கு ஹம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும். இந்த டைம் பீரியட்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு எந்த விஷயம் கரெக்ட், அதாவது உங்க வாழ்க்கைக்கு கரெக்டான விஷயம் என்னன்றத நீங்க யார் இவங்க கிட்டலாம் நான் அட்வைஸ் கேட்கணுமான்னு நினைச்சீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா அந்த சின்ன பசங்க கூட உங்ககிட்ட வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஃபேமிலிக்கு ஒரு ஹெட்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த சின்ன பசங்க கூட வந்து அட்வைஸ் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெரிய மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா அங்க அடிமட்டத்துல இருக்கிற ஒரு புதுசா ஜாயின் பண்ண ஒரு யங் எம்ப்ளாயி கூட வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகுது, அந்த ஈகோன்றது தரமட்டம் ஆயிடுது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தனுசு. இந்த டைம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி யார் எது சொன்னாலும் இவன் சொல்றத நான் என்ன கேட்கறது, இவனே வந்து ஒரு பொடியன் சின்ன பையன், இவன் சொல்றத நான் என்ன கேட்கறது அப்படின்னு இல்லாம நீங்க ஓப்பனா உங்க காது கொடுத்து யார் என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்டுக்கோங்க. சரி, இப்ப ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இப்ப இந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த டைம் பீரியட்ல சனி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, சனி என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட ஓன் ஸ்பேஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத எதிர்பார்க்கிறாரு. அதாவது இந்த டைம் பீரியட், இந்த 2.5 வருஷம் உனக்கு நான் ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் கொடுக்குறேன். என்ன அசைன்மெண்ட்டா, அட்ஜஸ்ட்மெண்ட் கத்துக்கும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்ன்றத கத்துக்கும் அப்படின்றது தான் சனி உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. அட்ஜஸ்ட் பண்றது, அடிபணிஞ்சு போறது, அதுவுமே ரிலேட்டட் தான். அதாவது நம்ம வந்து கூட இருக்கவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ நம்ம ஒய்ஃபுக்காக தானே பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி இதை பண்ணி கொடுக்குறேன், இல்லை என் அப்பா அம்மாக்காக தானே பரவாயில்ல, என் குழந்தைங்களுக்காக தானே பரவாயில்ல, இல்லை என்னோட டீம்ல இருக்கிற டீம்மேட்ஸ்க்காக தானே பரவாயில்ல நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அடிபணிஞ்சு போற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ நம்ம வந்து எந்தெந்த இடத்த எப்படி இம்பேக்ட் பண்றாரு அதோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ்ல பார்க்கலாம். சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 4ஆம் இடம்ன்றது என்னது, 4ஆம் இடம்ன்றது உங்களோட ஹோம், உங்களோட வீடு, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடம்ன்றது உங்களோட கார், வெஹிக்கிள்ஸ். 4ஆம் இடம்னு வரும்போது உங்க அம்மா, 4ஆம் இடம்னு வரும்போது மதர் மட்டும் இல்லாம ஹோம் டவுன், இல்லை வந்து ஹோம் கண்ட்ரி,
நம்மளோட பிறந்த இடம், பிறந்த ஊர், இல்லை பிறந்த கண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே 4ஆம் இடம். ஸோ அப்போ இந்த டைம் பீரியட்ல என்ன ஆகும்னா, உங்க வீட்டில் இருக்க சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. என்னடா இப்பதான் வீட்டில் இந்த இந்த ஒரு வேலை சொன்னீங்க, நான் பண்ணி முடிச்சேன், இந்த விஷயம் வேணும்னு கேட்டீங்க, நான் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள இன்னொன்று கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரியான சொல்ற விஷயங்கள் வீட்டில் நடக்கும். வீட்டுக்கான ரெனோவேஷன் செலவு, இல்லை வீட்டுக்கான செலவு, இல்லை நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அதுல செலவு நிறைய இழுத்து விடுற மாதிரியான விஷயங்கள் எஸ் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க வீடுக்கு ரிலேட்டடான இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி பண்ணுங்க. முக்கியமா இங்க வெஸ்டர்ன் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுறதுன்னு இருக்கு. அதாவது வீட்டுக்கு வந்து எழுதி போடுறது எங்களுக்கு வேணும்னு. ஸோ அதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். அதை வந்து பண்றதுக்கு முன்னாடி இஃப் யூ வாண்ட் பிரசன்ன ஜாதகம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணிப்பாங்க. அதாவது என் மனசுல ஒரு வீடு இருக்கு, அதை நான் வாங்கலாமா வேண்டாமான்னு பிரசனம்ல கேட்கும்போது அது பதில் சொல்லும். உங்களுக்கு வேணும்னா அந்த கன்சல்டேஷனுக்கும் நீங்க வரலாம். பிகாஸ் இந்த டைம்ல நீங்க வீடு வாங்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல எந்த பிரச்சனை, எந்த அளவுக்கு மேக்சிமம் பிரச்சனை வரும்ன்றது எனக்கு தெரியும், ஃபுல் அனாலிசிஸோட போகணும். அது மட்டும் இல்லாம இப்ப அம்மானு வரும்போது அவங்களோட ஹெல்த், அவங்களுக்கான அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. அண்ட் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க வேலையில அவங்களுக்கு வர வேலை பலு ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்களுக்கு வேலை பலு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கலாம். இல்லை அவங்க சும்மாவே வந்து மனசை ரொம்ப குழப்பிக்கிறாங்கன்னு சொல்ற விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் அம்மா ரிலேட்டடாகவும் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான், இந்த 2.5 வருஷத்துல தான் நான் இந்த ஊர்ல இவ்வளவு நாள் இருந்துட்டு நான் வேற ஊர் மாறணும், வேற கண்ட்ரி மாறணும், இல்ல வேற வேலை மாறணும், எனக்கு இங்க இருந்து போர் அடிக்குதுங்க, வேற போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு மூவ் பண்றதுலாம் இந்த 2.5 வருஷத்துல வந்து தனுசு ராசி தனுசு லக்னம் பண்ணுவாங்க. நிறைய அவங்களோட ஜாதகத்துல இது இருக்கும். ப்ரொவைடட் இந்த டைம் பீரியட் தான். இப்ப போன டைம் பீரியட்ல பார்க்கும்போது சேம் சிச்சுவேஷன் கண்டக சனி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க யூஎஸ்ல இருந்து இந்தியா போனாங்க, கனடால இருந்து இந்தியா போனாங்க, இல்லை இந்தியால ரொம்ப இருக்க முடியல, அதனால அவங்க வெளியூர் வந்துட்டாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ஸும் நடந்திருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாடி ரீஜன்ல பொறுத்த வரைக்கும் சளி வந்து எனக்கு தொண்டையில நெஞ்சிலலாம் சளி கட்டிக்குச்சு, இல்ல லங்ஸ் ரிலேட்டட், பிரீத்திங் ரிலேட்டட், இல்ல ஜென்ரலாவே செஸ்ட் ரிலேட்டட். அண்ட் விமெனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் ஏரியாஸ்லாம் நீங்க போய் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஏஜ்டா இருக்கீங்க, உங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ அதெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. தைராய்டு, ஸோ ஆல் த அதாவது பேக் இஷ்யூஸ், அப்பர் பேக் இஷ்யூஸ், லோவர் பேக்கும் கூட டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா உங்களுக்கு சனி பார்வையும் விழுது. ஸோ எஸ், ஸோ அதனால வந்து உங்களோட பேக் இஷ்யூஸ், பேக் பெயின், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். செஸ்ட் அண்ட் பேக் இஷ்யூஸ். சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ சாட்டன் வந்து, அதாவது சனி 4ஆம் இடத்துல வரும்போது வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் இல்லை முதியோர்கள்னு கூட சொல்லலாம், ஓல்டு பீப்புள் அட் ஹோம். உங்க வீட்டுல வந்து வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க மனசு ஹாப்பியா இருக்க மாதிரி நடந்துக்கோங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். பிகாஸ் சனி 4ஆம் இடம்ன்றது உங்க வீட்டுல வந்து சனி உட்காந்துருக்காருன்னா அந்த சனி வேற யாரும் இல்லைங்க, உங்க வீட்டுல இருக்கிற வயசானவங்க. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடுப்பானாங்கன்னா அது சனியை கடுப்பாகிற மாதிரி. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல வந்து வேலை செய்யறவங்களும் இந்த டைம் பீரியட்ல முக்கியமா, என் வீட்டுல வந்து இவங்க சமைச்சு கொடுத்துட்டு போறாங்க, என் வீட்டுல வந்து இவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு போவாங்க, இல்ல வீட்டு பார்த்துப்பாங்க இவங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து வேலை செய்யறவங்க இருந்தாங்கன்னா அவங்க மனசு வந்து அமைதியாகிற மாதிரி, லைக் ஹாப்பி ஆகுற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்க அதை செய்யுங்க. அவங்களுக்கு நீங்க அதை செய்யும் போது உங்களுக்கு சனி ஹாப்பியாகி நல்ல விஷயங்களை செய்வாரு. சரியா? ஸோ இப்போ இதை தாண்டி வந்து சனியோட பார்வை எங்கெல்லாம் விழுதுன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல விழுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சனி பார்வை விழும்போது என்ன ஆகுது, உங்களோட ஹெல்த், உங்களுக்கு லேசினஸ் வர்றது, எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ காலையில எந்திரிக்கவே முடியல அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள், கிரே ஹேர் வர ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களோட தோற்றத்துல எனக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசான மாதிரி எனக்கு தெரியுது, மூஞ்சி கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி இருக்கும், முகமே ஏன் அப்படி மாறின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியாக தோன்ற விஷயங்கள் எல்லாமே சனி பார்வை உங்க லக்னம் மேல படும்போது படும். ஸோ ஒரே ரெமெடி இதுக்கு என்னன்னா, நீங்க காலையில ஏஞ்சதும் எக்ஸசைஸ் பண்றது, யோகா பண்றது பண்ணணும். உங்களுக்கு அது லேசியா தான் இருக்கும், பண்றது கஷ்டமா இருக்காதோ தான் இருக்கும். புஷ் பண்ணி வாக்கிங் போறதோ இல்லை யோகா பண்றதோ எக்ஸசைஸ் பண்றதோ காலையில ஏஞ்சதும் பண்ணிட்டு அப்புறம் உங்க வேலையை ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம
நீங்க உங்க லைஃபுக்கான விஷயங்கள் இப்போ யாராவது உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்காம சரி ஓகே அவங்க ஏதோ நார்மலா சொல்லிட்டு போறாங்க, அவங்க ஏதோ மனசுல ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு போறாங்க, அதை எதுக்கு நம்ம பெருசா எடுத்துக்கணும், அதை பெருசா எடுத்துக்காம விடுறது நல்லது. அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல சனி பார்வை விழும்போது அங்க 6ஆம் இடம்ன்றது என்னது, நம்மளோட ஹெல்த். 6ஆம் இடம்னு வரும்போது எனிமீஸ், 6ஆம் இடம்னு வரும்போது சர்வீஸ். ஸோ இந்த 6ஆம் இடம்னு வரும்போது லோன்ஸ். நான் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு லோன் டிலே ஆகுது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்னு அர்த்தம். ஸோ முக்கியமாக நீங்கள் லோனுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்குள்ளே ட்ரை பண்ணி அதை வாங்கி முடிச்சிடுறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சனி 6ஆம் இடத்துல வரும்போது ஜென்ரலாக லக்னம்லேயும் வருது 6ஆம் இடத்துலையும் வருதுன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் வச்சுக்கிறது, இந்த ஃப்ளூ ஷாட்லாம் போடுற மாதிரி சொன்னாங்களா, ஃப்ளூ ஷாட்லாம் போட்டுக்கிறது, இந்த மாதிரி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஜென்ரலாக எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முக்கியமாக இந்த உங்கள் லக்னத்துக்கு அதாவது தனுசுவை வந்து வர குரு பயிற்சி அவரோட குரு பார்வை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இந்த மே மாதம் அதாவது இந்த 2025 மேலேருந்து அடுத்த 2026 மே வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் பர்சனல் சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்த இந்த டைம் முடிஞ்சு வர அந்த அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பிகாஸ் இது 2.5 years வருது. சரி, இப்போ 6ஆம் இடத்துல சனி பார்வை படும்போது நீங்க யாராவது உங்ககிட்ட தேவையில்லாம வந்து வம்பு இழுக்கிறாங்க, இல்லை யாராவது வந்து உங்களுக்கு தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா பரவாயில்ல, நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க, இப்போதைக்கு நான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு நீங்க வந்து அவங்க கிட்ட சண்டையும் போட வேண்டாம். பரவாயில்ல, அவங்களா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சு ஒதுங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒன்று வம்புன்னு ஆரம்பிச்சிங்க, ஏதாவது ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருக்கும். அந்த சண்டை ஒரு முடிவுக்கே வராது. இந்த 2.5 வருஷமும் நான் உட்காந்து சண்டை போட்டுட்டே இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் கூட வேணாலும் சண்டை போட ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை உங்களுக்கு சண்டை போடுற மாதிரி கோவம் வருதுன்னு நினைக்கும் போதே ஸ்டாப் பண்ணி அந்த 3 குரங்குங்க வந்து வாயை மூடிட்டு காது மூடிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கோம். உங்களுக்கு வாயை மூடுற குரங்கு மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு என்ன பண்ணுதோ அதே மாதிரி நம்ம வந்து பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சைலண்டா இருக்கிறது பெட்டர். எந்த சண்டையா இருந்தாலும் இந்த டைம்ல சீக்கிரமா நிக்காது. ஓகே, ஸோ அதர் தென் தட் நீங்கள் 10th house அதாவது 10ஆம் இடத்துக்கு மேலே உங்களோட சனிப்பார்வை விழும்போது ஒர்க் ரிலேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது உங்கள் லக்னம் மேலேயும் படுது 10ஆம் இடம் மேலேயும் படுதுன்னா பயங்கர வேலை பளு வரும். ஆனால் நீங்கள் அதை எடுத்து பண்ண உங்களுக்கு உயர்வும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கெரியர் ரிலேட்டட் விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்க இங்க வேலை செய்யறது உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நிஜமாவே உங்களுக்கு வந்து இங்க உங்களுக்கு growth இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத நீங்க வந்து நல்லா எவாலுவேட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வேற இடம் போனீங்கன்னா அங்க இன்னும் வேலை பளு அதிகமா இருக்கும். அதை நீங்க எடுத்து பண்ண தயாரா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்றத பண்ணலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் இந்த ராசிக்காரங்களுக்கு, அதாவது தனுசு ராசின்னு வரும்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வரப்போறதே நான் சொன்ன மாதிரி டெஸ்ட் ஆஃப் டாலரன்ஸ் தான். அதாவது நீங்க எவ்வளவு தூரம் டாலரேட் பண்றீங்க அப்படின்றத சனி பகவான் பார்க்க போறாரு. மீதி பேருக்குலாம் வந்து சனி சும்மா வெளியில வந்து இல்லை ஆஃபீஸ்ல வந்து அவங்கள சும்மா ஹாய் அப்படின்னு மீட் பண்ணிட்டு போறாருன்னா உங்களுக்கு அப்படி இல்லை. சனி கூடவே வந்து உங்க வீட்டிலே வந்து உங்க கூட இருக்க போறாரு, உங்க கூட உட்காந்துக்க போறாரு அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த சனியை நீங்க டாலரேட் பண்ணிப்பீங்களா? உங்க வீட்டில் வந்து அந்த மாதிரி சனியோட எனர்ஜி இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, அதாவது உங்க வீட்டில் 4 பக்கம் 4 பேர் உங்களை பிடிச்சி எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு இழுக்கும் போது நீங்க அப்பவுமே வந்து நிதானத்தோட பொறுமையோட நடந்துக்கிறீங்களா? இதுதான் சனி உங்ககிட்ட டெஸ்ட் பண்ணுவாரு. உங்க ஹோம் விஷயத்தையும் உங்க மென்டல் பீஸ்க்கான விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா, யார் என்னை எவ்வளோ டென்ஷன் படுத்தினாலும் நான் அசரவே மாட்டேங்க, நான் நிதானமா இருப்பேன் அப்படின்னு மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி மாதிரி உங்களுக்கு வேற யாரும் நல்லது செய்ய முடியாது. ஏன்னா அவர் நினைக்கிற பொறுமை உங்ககிட்ட வந்துடுச்சு. அதனால அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு, கேட்டதை கொடுத்துடுவாருன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ எப்படிங்க நான் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வழியே இல்லைங்க.
உங்களுக்கு பொறுமை வரத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. மெடிடேட் பண்றது ரொம்ப நல்லது. நான் எல்லாரையும் மெடிடேட் பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு என்ன மாதிரியான மெடிடேஷன் பிடிச்சிருக்கோ, நீங்க இந்த மெடிடேஷன் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மெடிடேஷன் எடுத்து பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது பக்தி மெடிடேஷன்ல மைண்ட் கிளென்சிங்னு ஒன்று இருக்கு, மென்டல் கிளென்சிங்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க இந்த டைம்ல எடுத்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிடும். நீங்க அதனால யார் என்ன வந்து அட்டாக் பண்ணாலும் அட்டாக் மீ அப்படின்ற மாதிரி நீங்க நிம்மதியா போகலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ சஜஸ்ட். பட் உங்களால அதை எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, டெய்லி உட்காந்து விளக்கேற்றி சாமி கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றது அட்லீஸ்ட் அதையாவது நீங்க பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம ரெமெடிஸ்க்கு போகலாம். ஸோ வேற வந்து நட்சத்திர பேட்டர்ன் வரும்போது மூல நட்சத்திரக்காரங்க இருக்கிறதுலே யாருக்கு அந்த மென்டல் எனர்ஜி அண்ட் மென்டல் பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் தனுசு ராசிலேன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம்க்கு தாங்க. ஏன்னா இவங்க தான் ஈஸியாக இக்னைட் ஆகிறவங்க, ஈஸியாக கோவம் வருது, ஈஸியாக ஏதோ ஒன்று சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறது, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் இருக்கும். இவங்களோட பேட்டர்ன் ஆஃப் கோவமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்க மாதிரி இருக்கும், பொறுமையின் சிகரம் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சர்டன் பாயிண்ட்ல ட்ரிகர் ஆனால் அப்போ வர கோவம் இருக்கு, அந்த பொறுமையாக சேர்த்து வச்சுட்டு வந்த கோவம் எல்லாமே அப்போ வெளியில வரும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த டைம் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அண்ட் தென் நீங்கள் மூல நட்சத்திரம் ஜென்ரலாகவே இந்த டைமில் வந்து யாரை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்கன்றதை கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ் டக்குன்னு வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வராங்க, இல்லை உங்கள் இன்லாஸ் வராங்க, இந்த மாதிரி யார் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் வச்சு சமாளிக்கிற மாதிரியாக தான் இந்த சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் தயாராகி தான் கூப்பிட்டுக்கணும். பூராடம் நட்சத்திரம்னு வரும்போது பூராடம் நட்சத்திரம் தே ஆர் வெரி கால்குலேட்டிவ். ஓரளவுக்கு பொறுமையான விஷயம்லாம் இவங்க சமயோஜிதமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ பூராடம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு கம்பேர்ட் டு அதர் நட்சத்திராஸ். ஆனால் அவங்களுக்கு ஆப்புன்னு வர விஷயமே வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் ஆப்பு. ஸோ வீட்டுக்கு ரிலேட்டடாக செலவு, வீட்டில் இருக்கிறவங்க நிறைய செலவு பண்ணுறாங்க, அதனால செலவு, இந்த செலவு வரோன்னே எதிர்பார்க்கல அது வருது, பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் இவ்வளோ தூரம் எனக்கு வரோன்னு எதிர்பார்க்கல அது வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூராடம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணனா அகெயின் உங்களோட லாஜிக்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து சனிக்கிட்ட ஒத்து வராது. நீங்கள் கேல்குலேட்டிவாக இருக்கலாம், பட் சனி பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி கண்டக சனிலாம் வரும்போது நீங்க உங்க கட் ஃபீலிங் ரிலை பண்ணணும், இன்ட்யூஷன் ரிலை பண்ணணும். இன்ட்யூஷன் எப்படி டெவலப் பண்றதுன்னா அகெயின் நீங்க உங்களோட மைண்டை காம் பண்ணி மைண்டில் வந்து எப்போ உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுதோ, அதாவது நீங்க உள்ளேயும் வெளியிலையும் ஆகாயமும் நீங்களும் எப்போ கனெக்ட் ஆகுங்களோ அப்போதான் இன்ட்யூஷன் அதிகமாக வரும். ஆப்வியஸாக அதெல்லாம் அந்த இன்ட்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பக்தி மெடிடேஷன் இருக்கு. ஆர் விச் எவர் விச் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் யூ, நீங்க அதை எடுத்து பண்ணுங்க. அண்ட் தென் உத்திராடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூ ஷுட் நாட் இன்வால்வ் இன் எனி ஃபைட். ஏன் சொல்கிறேன்னா உங்களத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு அதர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது க்ளோஸாக பர்சனல் லெவல்லன்னு வரும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் உத்திராடம். அதாவது அவங்க தனியாக இருக்கிறதே எனக்கு பெட்டராக இருக்குங்க, நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஈஸியாக அந்த ஒர்க் ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ப்ரொஃபஷனல்னு வரும்போது தே ஆர் வெரி குட். பட் பர்சனல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அவங்கள சமாதானப்படுத்துறது இல்லை என்னென்னு பார்க்குறது அப்படின்ற அந்த விஷயம் அந்த நேக்கெலாம் கொஞ்சம் டவுன் ஆகிடும். அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஹிட் பண்ணிடும் அவங்களை, இன்னும் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதனால எந்த ஃபைட்டும் எந்த ஒரு அப்யூசிவ் விஷயத்துலையும் நீங்கள் வந்து வீட்டில் இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம், வேர்பல் அப்யூஸ்லாம் வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத்தாக நடந்துக்கிறது எஸ்பெஷலி ஃபேமிலின்னு வரும்போது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இது உத்திராடம்க்கு. ஸோ ரெமெடிஸ்ன்னு வரும்போது நான் மைண்ட் காம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரெமெடி தான் சொல்ல போகிறேன். என்னன்னா அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா வெளியில அதாவது அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சம் படுற மாதிரி நீங்க கிளாஸ்ல வந்து அதாவது ஃபுல் கிளாஸ் மாதிரி இருக்கணும். அதாவது கேன் பி சம்திங் லைக் திஸ், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி இருக்கலாம், சம்திங் லைக் திஸ். ஸோ அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா தண்ணி ஃபில் பண்ணி வெளியில வச்சிருங்க, நில ஒளியில வச்சுட்டு காலையில நீங்க மறுநாள்லாம் அந்த தண்ணி எடுத்து குடிக்கலாம். இது ஜென்ரலா நல்ல நிலவு வெளிச்சம் இருக்கு அப்படின்னா டெய்லி கூட நீங்க பண்ணலாம். பட் பௌர்ணமியில பண்றது இட் இஸ் வெரி குட். ஸோ பௌர்ணமியில் இது தவிர வேற என்ன பண்ணலாம், பௌர்ணமி ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி ரிச்சுவல்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க பௌர்ணமி அப்போ நிலா வெளிச்சம் படுற மாதிரி
விளக்கும் ஏற்றி வச்சு நிலா வெளிச்சம் படுற மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுறது. நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்னங்க நீங்கள் வீடியோஸ் எல்லாமே மெடிடேட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, சரி நீங்கள் மெடிடேட் பண்ணாதான் அதுலேருந்து வர நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கோவம் வரும், இல்ல அப்செட் ஆவீங்க, மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓ இதுவா, ஓ இதனாலதான் வந்து இப்படி நடக்குதா அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மைலிங்கா, ஓ அப்படியாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். நார்மலா சாதாரணமா இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா பண்ணக்கூடிய விஷயம்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல மேல பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுலுமே வந்து நீங்க யோசிப்பீங்க, என்ன இவங்க வந்து மெடிடேட் பண்றேன்னு சொல்றாங்க, கடவுள் நம்பிக்கை சொல்றாங்க, அஸ்ட்ராலஜி சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து எங்க மேல வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. பட் அப்படி இல்லை, அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா தே சூஸ் கரெக்ட் டிசிஷன்ஸ் இன் லைஃப். அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்துட்டு கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்துட்டு கரெக்டான லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. முக்கியமா யாருன்னா ஸ்பிரிச்சுவலா மெடிடேட் பண்றவங்க. ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கடவுள் முன்னாடி உட்காந்து நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா உங்க மைண்டுக்கும் நல்லது. ஃபுல் மூன் டேல நிலா வெளிச்சம் படுற மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு உங்க உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லி உச்சரிச்சு கூட நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே மந்திரங்கள் சொல்லிட்டே நீங்க மெடிடேட் பண்ணலாம். மந்த்ரா மெடிடேஷன் ஆடியோல மந்திரம் போட்டு விட்டு கூட நீங்க மெடிடேட் பண்ணலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ரெமெடி. அது கூடவே இன்னொரு ரெமெடி என்னன்னா கிச்சன் தான் உங்க 4ஆம் இடம். ஓகேங்களா, உங்க வீட்டுல எது 4ஆம் இடம்னா உங்க கிச்சன். அப்போ உங்க கிச்சன் உள்ள ஏதாவது ஒன்று பழசா இருக்கு, இல்ல உடஞ்சிருக்கு, இல்ல ரிப்பேர் ஆயிருக்குன்னா அதை உடனே மாத்திடுங்க. ஏன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சனியோட ரெப்ரசன்டேஷன்ஸ். அதே மாதிரி உங்க காரை வந்து ரொம்ப நீட்டா வச்சுக்கோங்க, வண்டியை நீட்டா வச்சுக்கோங்க. 2 வீலரோ பைக்கோ சைக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதை வந்து கிளீனா வச்சுட்டு பார்க்கறதுக்கே அழகா இருக்க மாதிரி வச்சுக்கணும். அந்த அந்த வெஹிக்கிள் நீங்க யூஸ் பண்றீங்க, ஒரு கார் வச்சிருக்கீங்க, அதையும் நீங்க யூஸ் பண்றீங்கனாலே அந்த கார்ல நல்ல ஸ்மெல் வருது, நீட்டா இருக்கு, தூசியே இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்க கிளீனா வச்சுக்கணும். உங்க வீட்டுமே நீங்க அந்த மாதிரி கிளீனா வச்சுக்கிறது நல்லது. இது எல்லாமே உங்க வீட்டுல அந்த சனியோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கிற மாதிரி, சனியோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் இல்லாத மாதிரியான விஷயங்கள், ஒட்டடெல்லாம் அடைச்சு வச்சுக்கிறது. எப்பவுமே இந்த ஸ்பைடர் வெப் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எக்ஸாக்டா சனி வந்ததுக்கான அடையாளம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வெப் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வீட்டுல வந்து இந்த ஒட்டடை எல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு செலவு அதிகமாயிடும் வீட்டுல, இல்ல இன்கம் கம்மியான மாதிரி இருக்கும், இன்னும் கையில காசே நிக்க மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் தோணும். ஸோ இதெல்லாமே ஏன்னா வீட்டுல வந்து சனி குத்த வச்சு உட்காந்துட்டாரு அப்படின்றதுக்கான அர்த்தம். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே இங்கே அப்ராட் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரமா தூசு படாது. இப்போ இந்தியாவில் கூட நிறைய தூசு படும் ஏர் பொல்யூஷன்னால, இங்கே தூசு படாது. ஜென்ரலாக இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டஸ்ட் கூட இல்லாத மாதிரி தான் அப்படியே கிளீனாக தொடச்சி எடுத்தா கூட, இப்படி தொடச்சி எடுத்து பார்த்தா கூட வந்து உங்களுக்கு எந்த தூசும் இல்லாத மாதிரி தான் வச்சுப்பாங்க ஜென்ரலாகவே. அந்த மாதிரி நீங்கள் வீட்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த 2.5 வருஷம் ரொம்ப நல்லது. வீட்டுக்கு தேவையில்லாத செலவுகள் வரதை வந்து அது குறைக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பொறுத்த வரைக்குமே இந்த 2.5 வருடமும் நீங்க என்ன பண்ணலாம்னா, சனிக்கிழமைகள்ல வந்து விளக்கேத்திட்டு சனி மந்திரங்கள் உச்சரிப்பு பண்றது பண்ணலாம். இல்ல சனி மந்திரங்கள் கேட்டுட்டே நம்ம மெடிடேட் பண்றேன்னா அதுவும் பண்ணலாம். சனி மந்திரங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற சனி மந்திர வீடியோல போய் சனி மந்திரங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தனுசு ராசி அண்ட் தனுசு லக்னம். ஸோ 2 ராசிக்குமே சரி தனுசு லக்னம்க்குமே சரி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. சொன்ன எல்லா அட்வைஸஸும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு நாங்க கொடுக்குற ராசிக்கர்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சப்போர்ட்டை கமெண்ட்ல காட்டுங்க. ஓகேங்களா? ஓகே தென் தேங்க்யூ ஸோ மச்.